சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இரவு வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். வங்கிகளில் வழங்கப்படும் நகை கடன்களுக்கான புதிய வரைவு கட்டுப்பாடுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து மத்திய நிதி அமைச்சருக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். கோவை மதுக்கரை மரப்பாலம் பகுதியில் உள்ள சோதனை சாவடியில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1,47,000 லஞ்ச பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழ்நாடு காவல்துறை விசாரித்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் 157 நாளில் தீர்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்று திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி எம்பி அறிக்கை வெளியிட்டுள்ளார். சிவகங்கை மருது பாண்டியர் நகரை சேர்ந்தவர் ராஜ்குமார் கருவூல அதிகாரியாக பணியாற்றி வந்தார். தாய் தந்தையை இழந்த 13 வயது சிறுமி தனது பாட்டி வீட்டில் வசித்து வந்த நிலையில் ராஜ்குமார் சிறுமிக்கு உதவி செய்வது போல் தனது வீட்டிற்கு வரவழைத்து பலமுறை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு செல்லவே பாலியல் வன்புணர்வு செய்ததாக தெரிகிறது. இதன் காரணமாக கருவூல அதிகாரிக்கு 10 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டது. தரமணி இளங்கலை கட்சிகளை பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூன் 4 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சம்பவத்தில் 5 மாதங்களில் விசாரணை முடிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றும் எதிர்க்கட்சியினரின் எண்ணம் தவிடுபொடியானது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் சமுதாய கூடங்கள் இல்லாத கிராமங்களே இல்லை என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி கூறியுள்ளார். சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளை தொடர்ந்து இந்தியாவிலும் கடந்த சில வாரங்களாக கொரோனா தொற்று பரவி வருகிறது. தமிழகம், கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் தொற்று பரவல் அதிகரித்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை அரசு சார்பில் மேற்கொள்ளப்படும் கொரோனா பரிசோதனைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. அதே நேரம் தனியார் மருத்துவமனைகளில் அறிகுறிகளின் அடிப்படையில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்நிலையில் செங்கல்பட்டு அடுத்த மறைமலை நகர் பகுதியைச் சேர்ந்த மோகன் வயது 60 என்பவர் இஎஸ்ஐ மருத்துவமனையில் உடல்நலக்குறைவால் அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து பரிசோதனை அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இஎஸ்ஐ மருத்துவமனையில் முதற்கட்ட சிகிச்சை பெற்ற அவர் பின்பு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தமிழ்நாட்டில் ஜூன் 19ஆம் தேதி அன்று 6 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் 22ஆம் தேதி எதிரி வடிவேல் என்பவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பு வழங்கப்பட்டதாகவும் இதனைத் தொடர்ந்து குற்றவாளியை ஜாமீனில் விடுவிக்க போலி ஆவணங்களை கொடுத்ததாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்னும் 10 மாதங்களில் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பி வைப்பது உறுதி என்று விஜய் கூறியுள்ளார். கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு வழங்கிய 5,920 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் கரும்பு நிலுவைத் தொகை 97,77,00,000 வழங்க உத்தரவிட்டு நிலுவைத் தொகை பெற்று பயனடைந்த விவசாயிகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். முதல்வரின் நிர்வாக தோல்வி, உயர்நீதிமன்றத்திற்கு சல்யூட் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கருத்து தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் திடீரென பின்னோக்கி சென்ற கார் மோதி விபத்துக்குள்ளானது. மதுபோதையில் கிடந்த தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். தமிழ்நாடு முதலமைச்சரின் போதையில்லா தமிழகம் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் அடிப்படையில் அதனை பரப்பும் வகையில் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பாக மாவட்டம் முழுவதும் அனைத்து கிராம பகுதிகளிலும் பொதுமக்களுக்கு இடையே விழிப்புணர்வு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரத்திலிருந்து ராமேஸ்வரம் வரை இயக்கப்படும் சிறப்பு அதிவிரைவு ரயில் பெண்ணாடம், அரியலூர் ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 5 மாதங்களில் தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு நீதிமன்றம் தான் காரணம், காவல்துறை அல்ல என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தங்க நகை கடன் கட்டுப்பாடுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென ஒன்றிய அரசுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளார். IRS அதிகாரியாக பணியாற்றி வந்த அருண்ராஜ் சமீபத்தில் தனது பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்றிருந்தார். அவரது கடிதத்தை குடியரசுத் தலைவர் அலுவலகம் ஏற்றுக்கொண்ட நிலையில் பொது அறிக்கை வெளியிட்டுள்ளார். அருண்ராஜ் அதோடு விஜயை சந்தித்து தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு தீர்ப்பு கோர்ட்டின் தீர்ப்பை வரவேற்கிறேன் என்று செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். உலக புகழ்பெற்ற ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் உண்டியலில் ஒரு மாதத்தில் பக்தர்களிடமிருந்து பெறப்பட்ட காணிக்கை எண்ணப்பட்டதில் ரூபாய் 1,44,00,000 கிடைத்துள்ளது. கோடை விடுமுறை மற்றும் அமாவாசை நாட்களில் பக்தர்களின் வருகை அதிகரித்ததால் லட்சக்கணக்கான பக்தர்கள் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்து உண்டியலில் காணிக்கை செலுத்தினர். திருவொற்றியூரில் புதிய சூறை மீன்பிடி துறைமுகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழக காவல்துறை விசாரித்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் 157 நாளில் தீர்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கை நடத்திய லட்சணத்தையும் குற்றவாளிகளுக்கு துணை போனதையும் இந்த நாடறியும் என திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி தெரிவித்துள்ளார்.
சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி அப்பல்கலைக்கழக வளாகத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த கொடூர சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் மறுநாளே கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகரன் வயது 37 என்பவர் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அப்பா இல்ல அம்மா மட்டும்தான் ஒன்று வேற இருக்கு என்று நீதிமன்றத்தில் ஞானசேகரன் கதறி அழுதுள்ளார். தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கடந்த மாதம் 25ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறைக்கு பின் வரும் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. இந்நிலையில் பள்ளி விடுமுறை நிறைவையொட்டி சென்னை உட்பட பல்வேறு இடங்களிலிருந்து சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. வடபழனி ஆதிமூல பெருமாள் கோவில் திருப்பணிகளை அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்தார். கன்னட மொழி குறித்து கமல் பேசியது உண்மை சத்தியம் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஜூலை மாதம் காலியாகும் ராஜ்யசபா இடங்களுக்கான வேட்பாளர்களை அறிவித்துள்ளது திமுக தலைமை. அதோடு தங்களின் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு இடத்தை ஒதுக்கியுள்ளது. திமுக சார்பில் ஏற்கனவே எம்பியாக இருந்த MM அப்துல்லா, தொமுச தலைவர் சண்முகத்துக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதேபோல மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கும் வாய்ப்பளிக்கப்படவில்லை. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மனநலம் பாதித்த இளைஞரை அடித்து கொலை செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த குற்றவாளிகள் மேலும் 3 பேரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். மக்களே உஷாராக இருங்க, சென்னையில் கொரோனா தொற்றால் முதியவர் பலியாகியுள்ளார் என்று அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மாணவி புகார் அளித்த 5 மாதங்களில் விசாரணை முடிக்கப்பட்ட நிலையில் சென்னை மகளிர் கோர்ட் நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பு வழங்கியுள்ளார். கோர்ட் தீர்ப்புக்கு பன்னீர்செல்வம் வரவேற்பு தெரிவித்துள்ளார். ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பு 1000 தடைகள் வரினும் அறமே வெல்லும் என்று நயினார் நாகேந்திரன் பேசியுள்ளார். பெண்களுக்கு எதிரான எந்த குற்றங்களையும் திமுக அரசு சகித்துக் கொள்ளாது என்று RS பாரதி கூறியுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று சென்னை திருவொற்றியூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவொற்றியூர் சூறை மீன்பிடி துறைமுகம் உள்ளிட்ட முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து பேசிய போது மீனவர் நலனை காப்பது தமிழ் சமூகத்தை காப்பதற்கு சமம் என்று பேருரையாற்றியுள்ளார். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப்பில் இந்தியா பதக்கங்களை குவிக்கின்றது. ஆசிய தடகள போட்டியில் மும்முறை தாண்டுதலில் வெள்ளிப் பதக்கத்தை தமிழக வீரர் வென்றுள்ளார். 26வது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி தென்கொரியாவின் குமி நகரில் நேற்று தொடங்கியது. 43 நாடுகளை சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ள நிலையில் இந்தியாவுக்கு மேலும் 2 பதக்கம் கிடைத்தது. இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு முன்பு பேட்டிங்கில் நல்ல நிலைக்கு திரும்பியது மகிழ்ச்சி என்று ரிஷப் பண்ட் தெரிவித்துள்ளார். ஏற்றமும் இறக்கத்துடன் இருக்கும் தங்கம் விலை இன்று கிராமுக்கு ரூபாய் 60ம் பவுனுக்கு ரூபாய் 480ஆகவும் குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 71,480 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,935 ரூபாய்க்கும் விற்பனையானது. அடுத்த 3 மணி நேரத்துக்கு சென்னை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உதகையில் பெய்து வரும் கனமழை காரணமாக மரம் முறிந்து விழுந்ததால் 15க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோடை வெயில் வாட்டி வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பல்வேறு இடங்களில் வெப்பச்சலனம் காரணமாக கனமழை பொழிந்து வருகிறது. அந்த வகையில் சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் கனமழை பொழிந்தது. ஏற்கனவே நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு சுற்றுலா தலங்கள் மூடப்பட்ட நிலையில் மே 29, 30 ஆகிய தேதிகளில் கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு அதிகனமழை ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.